2 வாரங்களுக்குள் 717 டாஸ்மாக் மதுபான கடைகளை மூட முதலமைச்சர் விஜய் உத்தரவு. பொதுமக்கள் நலனை கருத்தில் கொண்டு மூடப்படுவதாக அறிவிப்பு. வழிபாட்டுத் தலங்கள், கல்வி நிறுவனங்கள், பேருந்து நிலையங்களின் அருகே உள்ள மதுபான கடைகளை மூட உத்தரவு. 500 மீட்டர் தூரத்திற்குள் உள்ள கடைகளை மூட முதலமைச்சர் விஜய் ஆணை. மூடப்படும் டாஸ்மாக் கடைகளில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு பிற துறைகளில் பணி வழங்க வேண்டும். முதலமைச்சர் விஜய்க்கு தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர்கள் சங்கம் கோரிக்கை. டாஸ்மாக் கடைகளை மூடும் முடிவுக்கு பொதுமக்கள் வரவேற்பு. கடைகளின் எண்ணிக்கையை படிப்படியாக குறைக்க வேண்டும் என வேண்டுகோள். ரொம்ப நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு தளபதி. ஒரு 3 நாளில் பெரிய நல்ல விஷயம். 717 கடைகளை மூடியிருக்காரு மொத்தம் தமிழ்நாட்டில். எல்லாமே பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் உள்ளது, கோயிலுக்கு பக்கத்தில் உள்ளது, ஸ்கூலுக்கு பக்கத்தில் உள்ள கடைகள்லாம் மூடியிருக்காங்க. அவங்க ஒரு நாள் வேலை பார்த்தாங்கனாக்கா ஒரு 500 600 சம்பாதிக்கிறாங்களேன். அதில் 300 400 குடிக்க அடிமையாக்கிறாங்க. இதை இம்மீடியட்டா இதை செயல்படுத்த முடியாது. இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இதை கண்டிப்பா செயல்படுத்தலாம். இது நடைமுறையில சாத்தியம்தான். மே 3ஆம் தேதி நடைபெற்ற இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு ரத்து. மறுதேர்வு நடைபெறும் நாள் பின்னர் அறிவிக்கப்படும் என தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. நீட் வினாத்தாள் முன்கூட்டியே கசிந்த விவகாரம் குறித்து சிபிஐ விசாரிக்க தேசிய தேர்வு முகமை பரிந்துரை. ராஜஸ்தானில் வினாத்தாள் முன்கூட்டியே கசிந்ததாக புகார் எழுந்த நிலையில் அறிவிப்பு. நீட் மறுதேர்வுக்காக தேர்வர்கள் புதிதாக விண்ணப்பிக்க தேவையில்லை என அறிவித்துள்ள தேசிய தேர்வு முகமை. மறுதேர்வுக்காக புதிதாக கட்டணம் ஏதும் செலுத்த தேவையில்லை என்றும் விளக்கம். விஜய் முதலமைச்சராக வேண்டும் என்ற மக்களின் தீர்ப்பை அதிமுக ஏற்பதாக சி.வி. சண்முகம் பேட்டி. விஜயின் ஆட்சியை ஆதரிக்க அதிமுக சட்டமன்ற குழு கூட்டத்தில் முடிவெடுத்திருப்பதாக சி.வி. சண்முகம் பேட்டி. இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிற முதலமைச்சராக இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரை, அந்த ஆட்சியை ஆதரிப்பது என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்றத்தினுடைய கூட்டத்திலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு முடிவெடுக்கப்பட்டது. அதிமுக படுதோல்வி அடைந்ததை ஏற்றுக்கொள்வதாக சி.வி. சண்முகம் பேட்டி. அதிமுக இனி எந்த கூட்டணியிலும் இல்லை என அறிவிப்பு. தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையில் அந்த கூட்டணியில் இருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் படுதோல்வி அடைந்திருக்கிறது. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். திமுக ஆதரவோடு முதலமைச்சராக முயன்றார் எடப்பாடி பழனிசாமி என சி.வி. சண்முகம் குற்றச்சாட்டு. அதிமுக எம்எல்ஏக்கள் பேரதிர்ச்சிக்குள்ளானதாகவும் பேட்டி. எந்த திமுகவை நாங்கள் எதிர்த்தோமோ அந்த திமுகவுடைய ஆதரவோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னை முதலமைச்சராக தேர்வு செய்ய ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னபோது இன்னும் சொன்னால் பேரதிர்ச்சிக்குள்ளானோம். தோல்விக்கு யாரையும் பொறுப்பேற்க சொல்லவில்லை என சி.வி. சண்முகம் விளக்கம். தோல்விக்கு அனைவரும் பொறுப்பேற்பதாக அறிவிப்பு. இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைவருமாக சேர்ந்து இந்த தோல்வியை நாங்கள் ஒற்றுக்கொள்கிறோம். இப்போது எங்களுடைய கடமை, எங்களுடைய கவலை எல்லாம் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவரால் தொடங்கப்பட்ட இந்த இயக்கம், அம்மா அவர்களால் கட்டி காப்பாற்றப்பட்ட இந்த இயக்கம் காப்பாற்றப்பட வேண்டும். அதிமுகவை உடைக்க முயற்சிக்கவில்லை என எஸ்.பி. வேலுமணி விளக்கம். எடப்பாடி பழனிசாமி இறங்கி வர வேண்டும் என வலியுறுத்தல். ஆகவே அதிமுக எப்பொழுதும் உடையாது. அதுக்கு நாங்க காரணமா இருக்க மாட்டோம். அண்ணா சொன்ன மாதிரி ஒரு ஆரோக்கியமா இப்ப பொதுக்குழு கூட்டி பொதுச் செயலாளர்கள் கண்டிப்பா ஒரு ஆரோக்கியமா அது முடிவெடுத்து கட்சி கட்டுக்கோப்பா போகணும். ஆகவே அதுக்கு அவரும் இறங்கி பண்ணணும். நன்றி. திமுகவுடன் கூட்டணி அமைக்க அதிமுக முயற்சித்தது என்பது வதந்தி என அக்கட்சி தலைமை கழகம் தரப்பில் விளக்கம். அதிமுக யாரோடு கூட்டணியில் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்ய நீங்கள் யார் என எக்ஸ் பதிவில் கேள்வி. திமுக அதிமுக கூட்டணி முயற்சி என்பது வதந்தி என திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி பேட்டி.
தாவேக்க பக்கம் செல்ல காரணம் வேண்டும் என்பதற்காக திமுகவை சி.வி. சண்முகம் குற்றம் சாட்டுவதாக விளக்கம். ரெண்டு பேரும் இணைஞ்சு எடுக்க போறீங்கன்னா these are our speculations and rumors ன்னு சொன்னேன். I have made it very clear on the very next day itself. அதுதான் இன்னி வரல எங்களுடைய ஸ்டாண்ட். அவ்வளவுதான். அதிமுகவை உடைத்து வருபவர்களுக்கு விஜய் அமைச்சர் பதவி கொடுக்க போகிறாரா என ஆர்.எஸ். பாரதி கேள்வி. இதுதான் மாற்றமா என்றும் வினா. விஜய் சொன்னது தமிழ்நாட்டிலே மாற்ற வேண்டும், அதை நம்பிதான் ஓட்டு போட்டிருக்கதாகவும் சொல்றாரு. ஆக 2 திராவிட கட்சிகள் ஒரு கட்சி இப்போ உடைச்சி அவருடைய அமைச்சரவையில் சேர்க்க போறாரா இல்ல என்ன முடிவு எடுக்க போறாரு நீங்க அவரை தான். சென்னை மெரினா கடற்கரையில் எம்ஜிஆர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய எஸ்.பி. வேலுமணி ஆதரவு எம்எல்ஏக்கள். ஜெயலலிதா நினைவிடத்திலும் மலர் தூவி மரியாதை. அதிமுக எம்எல்ஏக்களை பகல் 2 மணிக்கு சந்திக்கிறார் முதலமைச்சர் விஜய். ஆதரவு தெரிவித்த நிலையில் சி.வி. சண்முகத்தின் அலுவலகத்தில் நடைபெறவுள்ள சந்திப்பு. பகல் 3 மணிக்கு சத்தியமூர்த்தி பவன் செல்லும் முதலமைச்சர் விஜய் செல்வப்பிறந்தகை மற்றும் காங்கிரஸ் எம்எல்ஏக்களை சந்திக்கிறார். தாவேக அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் திருப்பத்தூர் தாவேக எம்எல்ஏ பங்கேற்க தடை. ஒரு வாக்கில் தோற்ற திமுக வேட்பாளர் பெரிய கருப்பன் மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை. இல்ல தடை தமிழக வெற்றி கட்சிக்கு ஒன்றும் புதுசு இல்லை. நாங்கள் தளபதி அவர்கள் ஃபேஸ் பண்ண தடைகள் இல்லை. எல்லா தடையிலையும் உடைச்சது நாங்கள் வந்திருக்கோம். மக்கள் கொடுத்த தீர்ப்பை யாராலையும் மாற்ற முடியாது. நாங்கள் ரொம்ப கான்ஃபிடண்டா இருக்கோம். இது தடைங்கிறது நாளைக்கு ஓட்டெடுப்புக்கான தடை தான். மற்றபடி எந்த தடையும் இல்லை. நான் மக்களுக்கான எப்பவுமே நான் மக்களோட பிரதிநிதி தான். மக்களுக்காண்டி உழைக்கிற பிரதிநிதி தான். அதில் மாற்றமே கிடையாது. ஏன்னா அது மக்களால் வழங்கப்பட்ட தீர்ப்பு. சபாநாயகராக ஜே.சி.டி. பிரபாகர், துணை சபாநாயகராக ரவிசங்கர் போட்டியின்றி தேர்வு. சபாநாயகரை அழைத்துச் சென்று இருக்கையில் அமர வைத்த அவை முன்னவர் செங்கோட்டையன் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி. எம்ஜிஆர் இல்லையே என ஏக்கத்தில் இருந்தபோது விஜய் கிடைத்ததாக சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் பேச்சு. வாழும் எம்ஜிஆர் என்றும் புகழாரம். ஒரு எம்ஜிஆர் நமக்கு கிடைக்க மாட்டாரா என்று என் மனம் ஏங்கியது. அந்த ஏக்கத்தை, அந்த தவிப்பை போக்கிய மாபெரும் தலைவர் தான் நம் முன்னாலே அமர்ந்திருக்கின்ற வாழும் எம்ஜிஆர், மக்களின் மகத்தான தலைவராக பரிணமிக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்கள். சட்டசபையில் அனைவரும் சமம் என்ற வகையில் ஒரே மாதிரி மதிப்பளிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் பேச்சு. ஒரு எம்எல்ஏ உள்ள கட்சியும் அதிக எம்எல்ஏக்கள் உள்ள தாவேகவும் ஒரே மாதிரியாக நடத்தப்படுவார்கள் என்றும் உறுதி. ஓர் உறுப்பினரை கொண்ட கட்சிகள் இங்கே இடம் பெற்றிருந்தாலும் அவர்களுடைய கருத்துகளுக்கும் அதிக எண்ணிக்கை பெற்ற தமிழக வெற்றிக் கழக உறுப்பினர்கள் தெரிவிக்கும் கருத்துகளுக்கும் சமமாகவே மதிப்பளிக்கப்பட்டு சபாநாயகரை அமர வைக்கும் பழக்கம் எப்படி வந்தது என்று சட்டப்பேரவையில் பேசிய முதலமைச்சர் விஜய். சபாநாயகருக்கு உதவியாக தாவேக உறுப்பினர்கள் இருப்பார்கள் என்றும் பேச்சு. நிச்சயமாக தமிழக வெற்றிக் கழக உறுப்பினர்கள் அனைவருமே உங்களுக்கு உதவிகரமாகவே இருப்பார்கள் என்கிற வாக்குறுதியை இந்நேரத்தில் அளிக்க விரும்புகிறேன். மிக சரியான ஒருவரை சபாநாயகராக முன்மொழிந்துள்ளதாக முதலமைச்சர் விஜய் பெருமிதம். சட்டப்பேரவை சீராகவும் செம்மையாகவும் அமைதியாகவும் நடக்க பெருமை சேர்ப்பார்கள் என்றும் நம்பிக்கை. பெருமை வாய்ந்த வரலாற்று சிறப்பு கொண்ட இப்பேரவையை நடத்தி செல்லும் பண்பை பெற்றுள்ளவரையே தமிழக வெற்றிக் கழகம் முன்மொழிந்து தாங்கள் இன்றைக்கு இந்த ஆசனத்தில் அமர்ந்துள்ளீர்கள். எதிரி கட்சியாக இல்லாமல் எதிர்க்கட்சியாக திமுக செயல்படும் என உதயநிதி ஸ்டாலின் உறுதி. திமுக என்றைக்கும் ஆக்க சக்திதான் என சட்டமன்றத்தில் பேச்சு. திராவிட முன்னேற்ற கழகம் இந்த சட்டப்பேரவையில் எதிரி கட்சியா இல்லாம ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக நிச்சயம் செயல்படும். எங்க தலைவர் அவர்கள் சொன்ன மாதிரி
திராவிட முன்னேற்ற கழகம் என்னைக்குமே ஒரு ஆக்க சக்தி தான். எதிர்க்கட்சித் தலைவர்களின் வீட்டிற்கு முதலமைச்சர் வந்தது போன்ற அரசியல் நாகரிகம் சட்டப்பேரவையிலும் தொடர வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி வேண்டுகோள். தமிழ்நாட்டின் நலனுக்காக ஒரே வரிசையில் நின்று போராட வேண்டும் என்றும் அழைப்பு. நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நேற்று எங்களுடைய தலைவருடைய வீடுகளுக்கும் அனைத்து கட்சி தலைவருடைய வீடுகளுக்கும் சென்று வாழ்த்துக்கள்லாம் பெற்றுக்கிட்டு போனார். அந்த அரசியல் நாகரிகம் இந்த பேரவையிலும் தொடரணும் அப்படிங்கறதா எங்களுடைய எண்ணம், எதிர்பார்ப்பு. எதிர்கட்சி அப்படின்னு எதிர் வரிசையில் உட்கார்ந்து இருந்தாலும் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சின்னு வரும்போது நாம் அனைவரும் ஒரே வரிசையில முன் வரிசையில் நின்று உழைக்கணும்னு நான் விரும்புகிறேன். அதைத்தான் தமிழ்நாட்டு மக்களும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, விரும்புறாங்க. திராவிட முன்னேற்ற கழகமும் அதைத்தான் விரும்புது. சபாநாயகர் தராசு போல செயல்பட வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள். முதலமைச்சர் விஜய், எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதிக்கு வாழ்த்து. சட்டப்பேரவை தலைவராக பொறுப்பேற்றுள்ள தங்களுக்கும் சட்டப்பேரவை துணைத் தலைவராக பொறுப்பேற்றுள்ள அவர்களுக்கும் இதயபூர்வமான நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்று பாராமல் இன்றைக்கு தாங்கள் இந்த பக்கமும் அந்த பக்கமும் சாயாமல் நடுநிலையோடு வைக்கும் தராசு போல நீங்கள் என்றும் செயல்பட வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். கையை உயர்த்தி கேட்டதால் இபிஎஸ்ஐ தொடர்ந்து எஸ்பி வேலுமணி பேச அனுமதித்த சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர். 717 டாஸ்மாக் கடைகளை மூட உத்தரவிட்ட விஜய்க்கு எஸ்பி வேலுமணி வாழ்த்து. இன்றைக்கு ஒரு சிறப்பான உத்தரவை போட்ட மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வழிபாட்டு தலங்கள் மற்றும் பொதுமக்கள் கூடுகின்ற இடங்களில் மதுக்கடை இருக்கக்கூடாது என்ற அற்புதமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார்கள். அவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் கூறி விடைபெறுவேன். நன்றி, வணக்கம். சட்டமன்ற நிகழ்வுகளை முழுமையாக நேரலை செய்ய வேண்டும் என பிரேமலதா விஜயகாந்த் கோரிக்கை. பெரும்பான்மை தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சர் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என உரை. இந்த அவை தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் நீதியையும் நேர்மையும் நிலைநாட்ட வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, நாளை நடக்க இருக்கும் பெரும்பான்மையில் வெற்றி பெற்று அன்பு தம்பி விஜய் அவர்கள் மிக சிறப்பாக நம் நாட்டிற்கு பணியாற்ற வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பாமகவுக்கு சட்டப்பேரவையில் அதிக வாய்ப்புகளை அளிக்க வேண்டும் என சௌமியா அன்புமணி கோரிக்கை. பாமக நிறுவனர் ராமதாசுக்கும் நன்றி தெரிவித்தார். பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த எங்களுக்கு அதிகமான நல்வாய்ப்புகளை வாரி வழங்குமாறு தங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.